ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 3.72 பார்க்க போகிறோம். ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வருதானே. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து செக் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி ரெண்டையும் ஆட் பண்ணி போகலாம். அப்போ 1 minus 7 2 plus 6 minus 4 3 2 plus 2. இப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? minus 6 8 minus 1 4. இப்போ ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஏவோட அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரோட தான் அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ minus 6 8 minus 1 4. minus 6 minus 1 8 4 6 minus 3 minus 8 plus 12. அடுத்து இதை பண்ணோன்னா minus 7 12 3 4. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு போடணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க? ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏன்ற மேட்ரிக்ஸ் முதல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பின்ற மேட்ரிக்ஸ். ஒன் minus 4 2 plus 2 minus 1 minus 12 minus 2 plus 6. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா minus 3 4 minus 13 plus 4. அதே மாதிரி அடுத்து ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். சின்ற மேட்ரிக்ஸ் minus 7 6. இப்போ இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாமா? minus 7 plus 3 6 plus 2 minus 7 plus 9 minus 6 plus 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? minus 4 8 minus 1 minus 7 plus 7. அப்போ 16 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா ஏபி ப்ளஸ் ஏசி ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணணும். minus 3 4 minus 13 4 plus minus 4 8 16 0. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? minus 3 minus 4 என்ன கிடைக்கும்? minus 7. 4 plus 8 12. minus 3 plus 16 3. 4 plus 0 4. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சருக்கு? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.73 பார்க்க போகிறோம். ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு அப்போ ஏபி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வச்சுக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 minus 2 0. 1 into minus 1 minus 1 8 plus 2. 4 plus 1 plus 0. minus 2 minus 4 plus 2. 2 minus 2 is equal to 0. 10 minus 1 9. 5 minus 4. இதை வந்து ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்ன? ரோவாக இருக்கிறத காலமாக மாற்றணும், காலமாக இருக்கிறது ரோவாக மாற்றணும். அப்போ 0 9 5 minus 4 இதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 காலமாக இருக்கிறது ரோவாக எழுதணும். இதுதான் ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ்க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு
பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். பிஏ எழுதுனா என்ன கிடைக்கும்? பியோட ரெண்டு டிரான்ஸ்போஸ் பண்ணால் 2 -1 -1 4 0 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 2 2 -1 1 1. இப்போ இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கிறத தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது? என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்? 2 × 3. இது எவ்வளோ? என்ன ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்? 3 row into 2 column. அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2 into 1 2 -1 into 2 -2 plus 0 4 plus 1 plus 0 -1 8 plus 2 -2 -4 plus 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0 5 9 -4. ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வருது. ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.